பிரபஞ்சன் அரங்கிற்கும் பிரபஞ்சத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கும் டிஸ்கவரி பேலஸ் நிறுவனத்திற்கும் எங்களை டிஸ்கவரி செய்து எல்லோருக்கும் அறிமுகப்படுத்திய ஆர்பி சௌத்ரி சார் அவர்களுக்கும் இங்கு வந்து நின்று காத்திருந்து இன்னும் இருக்கும் எங்களுடைய சூப்பர் குட் ஃபிலிம்ஸின் அறிமுகங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும், இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரைமொழி சுப்பிரமணிய பாரதிக்கும், முண்டாசு கட்டாத எங்கள் பாரதி ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கும் வணக்கங்கள். நிறைய எல்லா நண்பர்களும் சொன்னார்கள், பேசினார்கள். அவருடன் ஊடாடிய நிமிடங்களையும் நாட்களையும் நன்றாக கூறினார்கள். பாசமுள்ள சூரியனே, முகம் தேயாத சந்திரனே, அந்த வானத்துக்கும் பூமிக்குமா வெற்றி கொடி பிடிக்கும் ஐயா வணக்கம். உங்க பாதம் பட்ட மண் எடுத்து நெத்தியில பொட்டு வச்சா எல்லாம் ஜெயிக்குமுங்க. இப்படி ஒரு டைட்டில் பாடலை கம்போஸ் செய்து, உண்மையிலேயே அது அவருடைய புகழ்தான், அவரை போற்றி பாடியது தான். அந்த நேரத்தில் அவருடைய வெற்றியும் அவருடைய வாழ்வும் அப்படித்தான் இருந்தது. அவரை பார்த்தாலே போதும், அவர் நடந்து போன திசையை தொட்டாலே போதும், வெற்றிதான் என்கிற அளவிற்கு இளம் இயக்குநர்களுக்கும் இணை துணை உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக அவர் இருந்தார். மனவை பொன் மாணிக்கம் என்கின்ற முதல் பாடலை எழுதினார் அந்த எழுத்தாளர். இப்படி சொல்லி அவரை புகழ்வது போலத்தான் நாங்கள் அந்த பாடலை எழுதினோம். நீ வருவாய் என திரைப்படத்தில் என்னை அறிமுகம் இயக்குனராக செய்தாலும் அதில் விவேகா என்கிற கவிஞர் அறிமுகமாகி இன்றளவும் திரையுலகில் கோலேச்சுகிறார். அதுவும் அவருடைய அறிமுகம்தானே. அதை போல அகிலன் டிஎஃப்டி கேமராமேனையும் அந்த படத்தில் அறிமுகம் செய்திருக்கிறோம். அதையும் அவர்தான் ஓகேயா இவர் என்றார். இவரை வைத்து செய் என்று அவர் என்னிடம் அகிலனை அனுப்பினார். சரி சார் என்று நான் கேட்டுக்கொண்டேன். நான் வேறொரு கேமராமேனை அறிமுகப்படுத்துவதற்காக அவரிடம் அழைத்து சென்றேன். அப்படி என்றார். வேண்டாம் என்றார். வேண்டும் என்பதையும் வேண்டாம் என்பதையும் மிக குறைந்த முகபாவனைகளாலேயும் செய்கைகளாலேயுமே சொல்லிவிடுவார். சரி, அவர் சொல்வதை நாம் கேட்டுக்கொள்வோம் என்று அகிலனை அறிமுகப்படுத்தினேன். மிக அற்புதமான அந்த படம் பதிவும் அழகும் இருந்தது. அகிலன் எங்களுக்கு ஏற்கனவே சலக்கு சரிகை சேலை எடுத்திருந்ததனால் எனக்கும் அவருக்கும் பழக்கம் கூட இருந்தது. அந்த பாடல் முழுவதும் அவர்தான் எடுத்தார். விண்ணுக்கும் மண்ணுக்குமே நான் அந்த முதல் படத்தின் கேமராமேன் அறிமுகப்படுத்த விரும்பியவரை மீண்டும் அழைத்து சென்ற போது, நீ வருவாயினவின் வெற்றி இனிமேல் இவனிடம் சொன்னால் எடுபடாது, நாம் சொல்வதை கேட்க மாட்டான் என்று சரி என்பது போல ஒரு செய்கை செய்து விட்டார். ஆனால் நிச்சயமாக என்னால் நான் விரும்பிய அந்த கேமராமேனை வைத்து என்னால் எடுக்கவே முடியவில்லை. 17 நாட்கள் எடுத்த பிறகு நான் அவர் காலில் விழுந்தும் அவர் என் காலில் விழுந்தும் அவரும் நானும் விலகினோம். மீண்டும் அகிலையினை கூப்பிட்டு தான் என்னால் படம் இயக்க முடிந்தது. ஆனால் உட்கார்ந்த சேரில் உட்கார்ந்து கொண்டே இவர் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டார் என்று எப்படி அவரால் கணிக்க முடிந்தது என்றால் எனக்கு தெரியவில்லை. எனக்கு திறமைசாலிகளை தெரியும், நிறைய பேர்களை நான் அவரிடம் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறேன். இவர்கள் செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை அவருக்கு தெரியும். அது எப்படி என்று எனக்கு தெரியாது. நான் புது வசந்தத்திலேயே ஒர்க் பண்ண வேண்டிய, அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண வேண்டியவன். அதனால் முதல் படத்திலிருந்தே சூப்பர் குட்டுடன் என் பயணம் எனக்கு உண்டு. செட்டுக்கு போயிருக்கிறேன்.
முயற்சி செய்திருக்கிறேன். அங்கே KS ரவிக்குமார் சார் இணை இயக்குனராக இருந்ததால் அப்பொழுது இப்போ முடியாது, அப்புறம் வாங்க என்றார். அதனால் அடிக்கடி போவதும் வருவதும் பெரும்புள்ளி வரையிலும் சூப்பர்கோட்டை நோக்கி அந்த பயணம் இருந்தது. சேரன் பாண்டியன் சௌந்தர்யன் சார் பேசி கொண்டிருந்தார். உண்மைதான், அவர் ஒரு உதவி இயக்குனராகத்தான் வந்தார். அந்த கதை விவாதத்திலும் நான் ஈடுபட்டிருந்தேன் கொஞ்ச காலம். சௌந்தர்யனிடம் உதவி இயக்குனராக வந்தவரிடம் இருந்த பாட்டு திறமையும் டியூன் போடும் அறிவையும் பார்த்து அவரை இசையமைப்பாளராக ஆக்கிவிட்டார். ஒரு இயக்குனரை நீ அதற்கு சரியில்லை, இசையமைப்பாளர் தான் உனக்கு நன்றாக இருக்கும் என்று ஆக்கி அவரை இன்றளவும் இசை பயணத்தில் செலுத்திய ஒரு மகா அறிவு ஜீவி மேதை தான் அவர். இன்றும் சம்பாநாத் என்று அவர் நமக்கு சொல்லி காண்பித்து விட்டு போனாரே, அந்த பாடல்களை எல்லாம் அவர் அந்த சேரன் பாண்டியன் டிஸ்கஷனிலேயே ஓகே செய்தவர். காதல் கடிதம் எல்லாம் அந்த படத்திற்கான பாடலாக வடிவமைக்கப்பட்டு விட்டது. அப்பொழுதும் நான் இருந்தேன். பெரும்புள்ளி முடிந்த பிறகு விக்ரமன் சார் அவர்கள் மூலம் நான் உதவி இயக்குனராக ஆன பிறகும் கோகுலம் தான் எனக்கு உடனே சூப்பர் கூட்டோடு சேர்ந்து வேலை செய்கிற படம். ஆகவே நான் துவக்கத்திலிருந்தே அவரோட காலடியிலும் மடியிலும் அங்கும் இங்கும் கிடந்தும் நடந்தும் எழுந்தும் பூவே உனக்காக சூரிய வம்சம் வரையிலும் மிக அந்த கம்பெனியுடன் நல்ல உறவு இருந்தது. என்னை அவர் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். நீ வருவாய் என வெற்றியும் அந்த கதையை நான் சொன்ன விதமும் அவருக்கு பிடித்த விதமும் அது வெற்றி பெற்ற பிறகு விக்ரமனிடமிருந்து ஒரு நல்ல இளைஞன், நல்ல ஒரு இயக்குனர் கிடைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றிவிட்டது. அதனால் நாம் ரெக்கமெண்ட் செய்தால் அவர் உடனே ஏற்றுக்கொள்வார். அதுபோல் நம்மால் இயன்றதை சொல்லி நாம் கேட்பதை எல்லாம் அவர் கேட்கும்படியாக சில விஷயங்களை சொல்லி அது நான் விக்ரமன் சாரிடமும் செய்திருக்கிறேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பாபு என்கின்ற அந்த மிகப்பெரிய ஜாம்பவானாகிய பாபுராஜா எனது பக்கத்து அறைக்காரர் தான். பக்கத்து அறையில் இருந்தால் ஒரு சாதாரண நண்பர் தான். சின்ன புள்ளை என்ற ஒரு படம் எடுத்து கொண்டிருந்தார்கள் சின்னி ஜெயந்த் அவர்களை வைத்து. ஆபீஸே கிடையாது, தங்கும் அறையிலேயே மொத்த ப்ராப்பர்ட்டிகளையும் இறக்கி தினமும் ஏற்றுகிறார்களே, என்னடா இது என்று. யாருன்னா அவன்தான் மேனேஜராக இருந்தான். சூப்பர் மேனேஜராக இருக்கிறானே, ஆபீஸே போடாமல் சொந்த ரூம்லேயே அத்தனை ப்ராப்பர்ட்டிகளை வந்து மறுபடியும் வேனில் ஏற்றுறானுங்க, மறுபடியும் இறக்குறானுங்களே என்று விக்ரமன் சாரிடம் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான், அவனை மேனேஜராக அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அவர் கொஞ்சம் நிதானமாக தான் முடிவு செய்வார். அப்படியே முடிவு செய்து புதிய மன்னர்களை தவிர்த்து விட்டு பூவே உனக்காவில் பாபுவை விக்ரமன் சார் சேர்த்து கொண்டார். அவர் மூலம்தான் சூப்பர் குட்டில் கால் பதித்த அந்த பாபு JJ குட் ஃபிலிம்ஸ் என்கிற அளவில் 2, 3, 4 படங்களை தயாரிக்கிற பெரும் தயாரிப்பாளராக ஆனார். விக்ரமன் சாரும் அப்படித்தான். ஒருவரை சேர்த்து கொண்டாரானால், ஏற்றுக்கொண்டாரானால் அவர்கள் மிகப்பெரிய ஆளாகி விடுவார்கள். ஏனென்றால் சௌத்ரி சாரிடமிருந்து விக்ரமன் சார், அதனால் அவருக்கும் கணிப்பும் இது சரியாக இருக்கும். வானத்தை போல வெளிவந்த பிறகு லிங்குசாமி சாரின் கதை வெளிவந்து விட்டதாகவே எல்லோரும் கருதினார்கள். குடும்ப கதை அது, இதுவும் குடும்ப கதை, அண்ணன் தம்பிகள் கதை என்று அவரும் வருத்தத்தில் போய்விட்டிருந்தார். அப்படி ஒரு சம்பவமாக இருந்தது. வானத்தை போல படத்தை நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணும் பொழுது விக்ரமன் சார் அழைத்து எனக்கு காண்பித்தார், பார்த்தேன். லிங்குசாமி அவர்களின் கதை எனக்கு தெரியாது, நான் கேட்டது கூட இல்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் வேலாயுதம் காலனி என்கின்ற அந்த அலுவலகத்தில் ஒரு ஹால் இருக்கும். எல்லோரும் சாப்பிட மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் அங்கே வந்து அமர்வோம். 4 அறைகள் இருக்கும். ஒவ்வொரு அறையிலும் ஒரு இயக்குனர் இருப்பார். உள்ளே என்ன கதை நடக்கிறது என்று எந்த மற்ற அறையில் இருக்கும் இயக்குனருக்கு தெரியாது. சாப்பிட அமரும்போது எல்லோரும் ஒன்றாக பேசிக்கொள்வோம். அங்கே சசியும் இருப்பார், இந்த பக்கம் மாயி இயக்குனர் இருப்பார். சற்று முன்புதான் துல்லாத மனமும் துள்ளும் இயக்குனர் அங்கு இருந்து விட்டு சென்றார். இப்படி PC அன்பழகன் என்று, நாஞ்சில் அன்பழகன், PC அன்பழகன் அவரும் அடுத்த அறையில் இருப்பார். இப்படி கதைகள் பேசப்படும்.
மதிய உணவு இடைவேளையின் போது மட்டுமே நாங்கள் ஒன்றாக எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சாப்பிட்டு விட்டு செல்வோம். படங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரும் பொழுது துல்லாத மனம் துள்ளும் ஒரு கண் பறிபோன பிறகு மீண்டும் கண் கிடைக்கிற கதையாக இருந்தது. சொல்லாமலே என்பது நாக்கை அறுத்து கொள்கிற ஒரு உறுப்பு சம்பந்தப்பட்ட கதையாக இருந்தது. ஒன்பை ஒன்றாக வருகிறது. அடுத்தது ராஜகுமாரன் படம் கண் தானம் பற்றிய கதையாக இருந்தது. அதற்கு முன்பும் ஒரு கண் தானம் பற்றிய கதை துல்லாத மனம் துள்ளில் இடம்பெற்றிருந்தது. நீ வருவாயினும் இருக்கிறது. நாக்கை அறுக்கிற கதை இருக்கிறது. அதைவிட நாஞ்சில் அன்பழகன் என்கின்ற காமராசு படத்தின் கதையில் எல்லா உறுப்புகளையும் ஹீரோ தானம் செய்கிறான் என்று இதெல்லாம் கதை செய்யும் பொழுது எங்களுக்கு தெரியாது. படமாக வந்த பிறகுதான் ஒவ்வொருவரும் பார்த்து என்ன அது இப்படியும். ஆனால் ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் 4 கதைகளையும் ஒரே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர், ஆஸ்பத்திரி, கண் தானம், உடல் உறுப்பு தானம் இவைகளை கேட்டுக்கொண்டு 4ம் வேறு வேறு கதை. அது வேறு இது வேறு. 4ஐயும் நாம் தயாரிக்கலாம் என்று சோறு போட்டு சம்பளம் கொடுத்து ஒருவர் செய்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு பெரிய சினிமா அறிவு இருக்க முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நான் லிங்குசாமி சாரை அழைத்து கொண்டு போய் நீ வருவாயன பட பூஜை என்று, சார் இந்த மனிதனிடம் ஒரு கதை இருந்தது, அது எல்லோரும் வந்து விட்டது என்கிறார்கள். நீங்கள் கேட்டுவிட்டு இது வந்து விட்டதா இல்லை செய்யக்கூடியதா என்று முடிவு செய்தால் அந்த கதையை பற்றி அவர் யோசிப்பார். இல்லாவிட்டால் வேறு கதைக்கு போய்விடுவார். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார் என்று சொன்னேன். வர சொல்லியா என்றார். அவ்வளோதான் அவர் சொன்ன வார்த்தை. கேட்டுவிட்டு அதன் பிறகு உடனே படம் துவங்கி விட்டார்கள். அது வேறு இது வேறு என்று முடிவு செய்து விட்டார். மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கும் லிங்குசாமி சாருக்கும் மகிழ்ச்சி. ஆனந்தம் என்று ஒரு டைட்டிலை சொன்னார்கள். என்னிடம் அதை பிரிண்ட் போட்டு கொண்டு வந்து போய் பாரையா என்று காண்பித்தார். நான் அதை பார்த்துவிட்டு மெல்லிய கோடு போல இருந்த ஆனத்தை ஒரு சுண்டு விரல் சைஸ் எழுத்தாக மாற்றினால் போதும் என்று சொன்னேன். ஏனென்றால் அது கோடாக இருந்தது. கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்த்தால் போஸ்டரில் தெரியாது போல அப்படின்னு. இதுதான் நான் சொன்னேன். இப்படி சொன்னேன். சௌத்ரி சாருக்கு ராஜகுமாரன் நல்ல கதையறி உள்ளவன், அவனுக்கு ஏதோ இருக்கிறது என்று முதல் நாள் நான் போய் நீ வருவாயின கதையை சொல்லி ஓகே செய்து எனக்கு டிஸ்கஷனில் அமர வைத்து விட்டார்கள். அப்பொழுது சக்தி என்று ஒரு உதவி இயக்குனர் என்னிடம் வாய்ப்பு கேட்டு ஈரோடு சவுந்தர் சம்பந்தப்பட்டவர் சார் ராஜகுமாரன் சார் உங்களோட நான் வந்துடுறேன், அசிஸ்டண்டாக சேர்த்துங்க சார் என்றார். சரிங்க சார். அடுத்த நாள் பாரதி கணேசனுடைய கண்ணுப்பட பகுதியா கதையில் போய் கொஞ்சம் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணியா என்றார். சரி என்று போய் அந்த கதையை மதியம் வரை அமர்ந்து என்ன ஏது என்று கேட்டுக்கொண்டிருந்து கீழே வரும்போது அதே சக்தி சார் வந்தார், உதவி இயக்குனர். என்ன ராஜகுமாரன் டிஸ்கஷனில் போட்டாரா? அவர் அப்படித்தான் எப்பவுமே என்றார். நேற்று சார் என்றான், இன்று என்ன ராஜகுமாரன் என்றார். நான் அந்த மதியத்துடன் பாரதி கணேஷோடைய கதையிலிருந்து விடைபெற்று விட்டேன். நான் போய் சார்கிட்ட கதை ரொம்ப நல்லா தான் சார் போகுது, அதில் எதுக்கு அவருடைய அறிவுப்படி அதை செய்ய விடுங்க என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். மீண்டும் என்னுடைய கதைக்கு போன உடனே மறுபடியும் சக்தி வந்து ராஜகுமாரன் சார் என்னை சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்களே என்றார். இப்படி அவர் எல்லா கதைகளுக்குள்ளும் சற்று கதையறி உள்ளவர்கள் போய்விட்டு வரட்டுமே என்று எல்லோரிடமும் சொல்லுவார். யார் கதை சொல்ல வந்தாலும் ராஜகுமாரனிடம் சொல்ல சொல் என்று சொல்வார். அது மிகப்பெரிய ஆபத்தாக இருந்தது எனக்கு. அங்கிருந்து நான் சௌத்ரி சாரிடமிருந்து விலக ஆரம்பித்து விட்டேன். ஏனென்றால் ஒரு கதையை முதலாளி தான் கேட்க வேண்டும், நல்லது கெட்டதை அவர்தான் முடிவு பண்ண வேண்டும். ஒரு இயக்குனராக இருக்க தவம் செய்து வந்தவர்களை இந்த கதை நன்றாக இல்லை சார் என்று அவரிடம் போய் சொல்லுவதோ அல்லது நன்றாக இல்லாத போதும் இது சூப்பராக இருக்கிறது என்று அவரிடம் போய் பொய் சொல்லுவதோ நமக்கு அழகானது அல்ல. ஆகவே நான் அப்படியே நைஸாக அங்கிருந்து விலை பெற்று கொண்டேன். பாபு அந்த இடத்திற்கு எல்லா கதைகளையும் கேட்டு சில பேரை அலைய விடுவது, சில பேரை சரி என்று சொல்வது, இப்படி ஏதோ நடந்து கொண்டிருக்கலாம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்திற்கு பிறகு நாம் பெரிதாக அந்த சௌத்ரி சாரிடம் தொடர்பில் இல்லை. அடுத்தது நான் உடனே சொந்தமாக காதலுடன் படம் துவங்கும் பொழுது நேராக கொண்டு போய் பத்திரிகைகள் வைத்தேன். உடனே அதில் இருந்த எஃப்எம்எஸ் பாடல் அது இது இதெல்லாம் சூப்பர் கூட்டில் எடுத்துக்கொண்டார்கள் என்று முடிவு பண்ணிக்கையா என்று 50 லட்சம் அட்வான்ஸ்களை கொடுத்து விட்டார். அதை கொண்டுதான் நான் முழு படத்தையும் எடுக்க துவங்கிவிட்டேன். படம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்டர்வல் வரை வந்துவிட்டது. எடிட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அதையும் நான் பார்க்கிறேன் என்று பார்த்தார். அப்படி அவரிடம் நாம் படம் செய்யாவிட்டாலும் வெளியில் செய்தாலும் நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய
பெரும் மனது உள்ள ஒரு தயாரிப்பாளர். அந்த மனது எல்லோரிடமும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. கதை அறிவுள்ள ஒரு பெரிய தயாரிப்பாளர். 4 கதைகள் ஒரே அறையில் செய்தாலும், ஒரே வீட்டுக்குள் செய்தாலும் அது வேறு இது வேறு என்று பகுத்து பார்த்து சொல்லக்கூடிய அறிவிருந்ததால் தான் ஆனந்தத்தை அவர் சொன்னார், அது வானத்தை போல அல்ல ஐயா என்று. உண்மைதான். ஆனந்தம் ஒரு குடும்பத்தின் கதை, ஒரு குடும்ப கதை. அவரே திருப்பதி சாமி குடும்பம் என்று தானே டைட்டில் வைத்திருந்தார். வானத்தை போல ஒரு அண்ணனின் கதை. அது குடும்பத்தின் கதை என்று சொல்ல முடியாது. அங்கே குடும்பம் என்றால் அப்பா இல்லை, அம்மா இல்லை, பெயருக்கு ஒரு கிழவி, கண் தெரியாத ஒரு கிழவி இருக்கிறாள், அவ்வளவுதான். அது குடும்பத்தின் கதை அல்ல, அண்ணனின் கதை. இது குடும்ப கதை. இங்கே அப்பா உண்டு, அம்மா உண்டு. அப்பா வயதோதிகத்தில் இருப்பால் அண்ணன்கள் சம்பாதிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், சகோதரர்கள் சம்பாதிக்கிறார்கள். இப்படி ஒரு சேவல் தான் அடை காத்ததே, என்ன அதிசயம் பாருங்கள், இந்த அண்ணனை வாழ்த்துங்கள். இந்த வரிகளை தூக்கி நீங்கள் ஆனந்தத்தில் வைக்க முடியாது. ஆசையாக இருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே என்கிற வரிதான் உங்களுக்கு பொருத்தமானது இல்லையா? ஆகவே அவர் அதை முடிவு செய்தார். அது வானத்தை போல அண்ணனின் கதை, இது குடும்ப கதை. பிருந்தாசாரதி சொல்லும்போது, ஏற்கனவே ஒரு சகோதரர்கள் கதை எடுத்துட்டு இருக்கையா, பார்க்கலாம் என்று சொன்னார் என்று சொல்கிறார் அல்லவா? இது சகோதரர்கள் கதை அல்ல, குடும்பத்தின் கதை. ஆசையாக இருக்கிறது இதுபோல் வாழ்ந்திடவே என்று எல்லோரும் நினைக்க. இப்படி தனித்தனியாக பிரித்து கதைகளை பகுப்பாய்வு செய்யக்கூடிய மிகப்பெரிய கதையறிவு கொண்ட ஒரு மகா மேதை தான் அவர். அந்த கதை மேதையின் கம்பெனி இனி மூடிவிட்டது என்றுதான் யாரும் நினைக்கக்கூடாது. மீண்டும் அங்கே கதை கேட்க அமர்வார்கள். நம்பிக்கை விதை ஊட்டி நமக்கு கதை கேட்க நாளைய இயக்குனர்கள் நிச்சயம் கதைகளை தயார் செய்து அங்கு செல்லலாம், செல்ல வேண்டும். அவர்கள் மூடி இருந்தால் கூட நமது கதைகள் அவர்கள் கதவை தட்ட வேண்டும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இதைத்தான் நான் அன்றைய நாளும் கூறினேன், இன்றும் கூறுகிறேன். ஒரு நிறுவனம், ஒரே ஒரு நிறுவனம் இவ்வளவு இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியது உலக சினிமா துறையில் இருக்க வாய்ப்பில்லை என்று நான் கருதுகிறேன். உலக சினிமாவிலேயே ஒரு நிறுவனம் இவ்வளவு இயக்குனர்களை அறிமுகப்படுத்தி இவ்வளவு முதல் கதைகளை ஏற்றுக்கொண்டது உலக திரைப்படத்துறையில் யாராலும் செய்திருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் 99 மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மேலும் அந்த இயக்குனர்கள் 47 48 49 50 என்று அதுவும் ஒரு நல்ல கணக்கியலுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது சூப்பர் குட்டில் செய்வார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அதற்கு ஜீவாவையும் சுரேஷ் அவர்களையும் ஜித்தன் ரமேஷையும் இன்னும் உள்ள சகோதரனையும் நான் வேண்டுகிறேன், வணங்குகிறேன். இந்த மகா மேதைக்கு அவர் சொன்னது போல, சுப்பிரமணிய பாரதியோ மற்றவர்களோ சொன்னது போல ஒரு நாள் அஞ்சலி போதாது, வருடம் முழு நாளும் அஞ்சலி செலுத்தி கொண்டே இருக்கலாம். அவருடைய படம் போல வருஷமெல்லாம் வசந்தம் என்கின்ற அந்த தலைப்பை போல வருஷமெல்லாம் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்தி கொண்டே இருக்கலாம். அவர் என்னென்றும் நமக்கு ஒரு நாளெல்லாம் பௌர்ணமி. அவரை வணங்குகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வணக்கம்.